பொண்ணு நேற்று காணாமல் போய் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்னைக்கு காலையிலேருந்து போலீஸ் டீம் தேடி அவங்க எங்கெங்கே எல்லாத்தையும் விசாரிச்சிருக்காங்க. விசாரித்து தேடி இதில் எங்கேயுமே கிடைக்கல. பட் இன்றைக்கி ஒரு சஸ்பெக்டில் போய் பார்க்கும்போது ஒரு கிணத்துக்குள்ளே அவங்களோட உடல் இருந்ததாக சொல்லி எடுத்துகிட்டு வந்து இப்போ இஎஸ்ஐக்கு அனுப்பிச்சிருக்காங்க மருத்துவரைக்கு. இது வந்து யாருக்குமே ஒரு இந்த துன்பம் எந்த குடும்பத்துக்கும் இனிமேல் வரக்கூடாதுங்கிறதான் என்னோட ஆசை, தமிழ்நாட்டு அரசோட ஆசை. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி எந்த ஊர்லயுமே நடக்கூடாது. நம்ம ஊரில் மட்டும் கிடையாது, இது நடந்திருக்கு. இதுக்கு உண்டான நடவடிக்கைகள் அத்தனையுமே வந்து போலீஸ் வந்து எடுத்துட்டு தான் இருக்காங்க. அவங்க ஒரு தனி டீம் போட்டு ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் இருக்காங்க. நாளைக்கு காலையில் 7 மணிக்குள்ள முழு விவரமும் இதே மாதிரி ஒரு பிரஸ் மீட்ல நானும் போலீஸ் சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகளும் உங்களுக்கு எல்லாத்தையும் விரிவாக சொல்றோம். அது வரைக்கும் தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதிக்காங்க. இழப்புங்கிறது அவருக்கு பெண்ணோட பாங்க தேவையில்லாம அவங்க கூட்டிட்டு போறாங்க. இவங்க பொண்ணோட சித்தி தான். இவங்க கிட்ட நான் ப்ராமிஸ் பண்றேன், நாளைக்கு 7 மணிக்குள்ள உங்களுக்கு அத்தனை விஷயம், என்ன விசாரணை, என்ன யாரு எப்படிங்கிறது எல்லாத்தையுமே, யாரை பிடிக்கிறாங்க எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு காலைல 7 மணிக்கு இதே மாதிரி பிரஸ் மீட்ல நானும் போலீஸ் அதிகாரி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அவங்க கம்பல்ட்ட விசாரிச்சிருக்காங்க, அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அவங்க மதர் சைடு இருந்து எந்த ஒரு சரியான தகவல் இல்லை அப்படிங்கறனால இவங்களே தான் தேடி இருக்காங்க. ஏன்னா ஏதாவது ஒரு வீட்டுல இருந்து தகவல் வரும்னு எதிர்பார்த்தாங்க, தகவல் வரல. அதனால போலீஸே தான் எல்லாத்தையும் தேடி போயிருக்காங்க. இவரு ஏதோ வேலைக்கு போயிட்டு இவரு வந்திருக்காரு. இவருக்கு அப்புறம் தான் விஷயமே தெரியும் பொண்ணோட அப்பாக்கு. அதனால இப்ப எந்த ஒரு க்ளூவும் இல்லாம தான் போலீஸ் தேடி எடுத்திருக்காங்க. இப்ப உடம்பு கிடைச்சோன்னே போஸ்ட்மார்ட்டம் அனுப்பிச்சிருக்காங்க. காலையில நேரத்திலேயே ஃபர்ஸ்ட் இதான் கொடுக்க சொல்லியிருக்கேன். அதுவும் நான் பேசினேன் டீனட்டையும். இப்போ நாளைக்கு காலை 7 மணிக்குள்ள உங்களுக்கு முழு விசாரணை உண்டானது, யார் அக்யூஸ்டு, எல்லா விஷயத்தையும் காலை 7 மணிக்கு நானும் சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரியும் உங்க முன்னால தெரிவிக்கிறேன். இல்ல அது அவங்க சொல்லியிருக்காங்க. பட் எல்லா விஷயத்தையும் மீடியால சொன்னோம் அப்படின்னா அது அக்யூஸ்டு சாதகமா போறதுக்கு நம்ம அது கூட தயாரில்லை. ஏன்னா பாதிக்கப்பட்ட குடும்பம் கலங்கி நிக்கிறாங்க. ஒரு பொண்ணு, அது 9 வயசு பொண்ணு, எந்த விஷயம் விவரம் தெரியாத ஒரு பொண்ணு. அதனால அதுக்கு அவங்களுக்கு உண்டான சட்டப்படியான தண்டனையை விட அவங்க பிடிச்சி நாளைக்கு பண்ணும்போது நான் என்னன்னு நான் சொல்லிடுறேன், அது எப்படி பண்ணணுங்கிறத நான் சொல்றேன். அதனால நீங்க சாதாரணமா விட்டு போட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இது மாதிரி இன்னொரு தவறு நடக்காத அளவுக்கு தான் தண்டனையே இருக்கும். அதை நீங்க நம்பலாம். தெளிவான விளக்கு காவல்துறை இருந்து வராதங்காட்டி தான் கிட்டத்தட்ட இல்ல அது இல்ல இவருங்க உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்ல, ஊடகத்துக்கு தெரியாத விஷயம் இல்ல. அவங்க கிட்ட அவங்களுக்கு நம்பகத்தன்மை கொடுக்கிற மாதிரி எந்த பதிலும் இல்ல. அதனாலதான் இல்ல இப்ப அதுக்குதான் நான் வந்தேன். இல்ல எப்பவுமே நீங்க காவல்துறை நம்ம பொதுமக்கள் நானே இப்ப அந்த சைடுனாலும் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். அவங்க சொல்றதை கேட்க மாட்டேன். நம்ம அந்த கோபத்திலையும் அந்த ஸ்பாட்ல இருக்கிற நம்ம குடும்பம் நம்மளோடது, அந்த துக்கத்தில் நம்ம இருக்கும்போது அப்படிதான் இது பண்ணுவோம். பட் அது 2 பக்கம் விசாரிச்சுட்டு தான் நானும் இப்ப அந்த ஈஓட்டையும் பேசி இந்த மாதிரி அந்த இடம் எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு, இதுக்கு முன்னால அந்த இடத்துல நிறைய இது நடந்திருக்கு. ஒரு 3 சூசைடு, ஒரு மர்டரு, 2 பேர் கீழே விழுந்து இறந்தவங்க, ஒரு கார் போய் விழுந்திருக்கு. அந்த இடத்தையும் பாதுகாக்கிறதுக்கு உண்டான வேலையை நான் காலையில் வர சொல்லியிருக்கேன். இப்ப எல்லாம் எப்படின்னா நீங்க காவல்துறை உண்டான நடவடிக்கை எடுத்திருக்காங்க, அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. அவங்களுக்கு ரொம்ப சிவியரா ஒரு பெரிய டீம் போட்டு டிஎஸ்பி டைரக்டா அவரோட தலைமையிலே நடந்திருக்கு. அதனால இது அதான் நான் சொல்றேன்னா, இந்த தவறு இனி ஒரு தடவை தமிழ்நாட்டில் நடந்துச்சு அப்படின்னா இவனுக்கு கொடுக்கிற தண்டனை இருக்கு பாருங்க, அந்த பார்த்து யாருமே பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு தண்டனை இருக்கும் கன்ஃபார்மா, அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. அதனால நீங்க அதை நம்பலாம். ஏன்னா எல்லாமே அவங்களுக்கு தேவையான அளவுக்கு அவங்களுக்கு என்ன சொல்யூஷன் எதிர்பார்க்கறாங்க அந்த மாதிரியான பதில்கள் வரும். 7 மணிக்கு நானும் வர்றேன், போலீஸ் அதிகாரியும் வருவாங்க, பேசி சொல்றேன். அது அந்த காலையில எவ்வளவு சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அது டீனட்ட பேசினேன். காலையில ஃபர்ஸ்ட் தான் நாங்கள் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நீங்க அப்படி சொல்றீங்க சார். காலையில தரிசனி குற்றவாளிக்குங்க சார், குற்றவாளிக்கு சரி. இப்போ நான் தரிசனி வாங்கிடுறேன். நான் சொல்றது கேளுங்க, தரிசனி வாங்கிடுறேன், அடக்கம் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க குற்றவாளி நீங்க கண்டுக்க மாட்டீங்க. என்ன கேக்குறேன்னா, அந்த ஏரியா அவ்வளவு சென்சிட்டிவான ஏரியான்னு தெரியுது. ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் நடந்திருக்குன்னு தெரியுது. அப்பவே நீங்க அந்த செக்யூரிட்டி கொடுக்காம இப்ப மறுபடியும் இந்த மாதிரி விஷயம் நடந்தங்காட்டி நீங்க செக்யூர் பண்றேன்னு சொல்றீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் இதே நீங்க பதில் நீங்க சொல்ல மாட்டீங்கிறதுல என்ன சரி விஷயம்? ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் சார், சென்சிட்டிவான ஏரியா. நீங்க எம்எல்ஏ வந்தா ஃபோர்ஸ் இறக்கி இருக்கணும் சார், செக்யூர் பண்ணிருக்கணும். இப்ப நீங்க
நீங்க கேட்கறது எல்லாமே கரெக்ட். இந்த லாஸ்ட் 10 இயர்ஸா இந்த கொஸ்டின் எங்கேயுமே வரல. ஏன்னா அந்த குளம் ஆரம்பம் அப்படிதான் இருக்கு. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கம்யூனிஸ்ட் அந்த தேர்ந்தவர் வந்து மனு கொடுத்துருக்காரு இந்த குளத்தை மூட சொல்லி. யாருமே கேட்கல. நான் இப்ப 15 நாள் தான் வந்தேன். எனக்கு தகவல் சொன்னா ஈயோ வர சொல்லியிருக்காங்கல்ல. 8 மணிக்கு நீங்க வந்து நில்லு, நான் வந்து அது என்ன பண்ணணுமோ நான் பண்ண சொல்றேன். அது ஏஎஸ் பாஸ் பண்ணி அது செவுத்த கட்டு இல்லைன்னா கம்பி வேலையை போடுன்னு சொல்லியிருக்கேன். இது நான் இன்னைக்கு எடுத்த நடவடிக்கை. கடந்த இத்தனை வருஷம் எடுக்கலைங்க. வந்த உடனே உங்களுக்கு நீங்க தொகுதிக்கு இந்த எம்எல்ஏவா வர்றதுக்கு முன்னாடி இந்த இடம் சென்சிட்டிவான ஏரியான்னு தெரியும். அப்ப வந்த உடனே ஃபர்ஸ்ட் நீங்க அந்த வேலையை தானே சார் பாத்துருக்கணும். இப்போ ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தொகுதி பிரச்சனை நீங்க பேசாதீங்க. தொகுதி பிரச்சனை புரிஞ்சுங்களா? எதுவுமே இல்ல. நாங்க பண்றோம் சார். இப்ப என்னன்னா சார், பையன் இது அதாவது நீங்க காலையில கேட்கிற அந்த 7 மணிக்கு நான் வந்து எல்லாம் சொல்லிடுறேன். அக்யூஸ்டு அவனுக்கு என்ன பண்ண போறாங்க அது எல்லாமே சொல்றேன். இந்த கண்ணு முன்னாடி தான் எப்படி டைம்லாம் கிடையாது சார். இது சவுதி அது அப்படி இல்ல சார். பொண்ணு எடுத்து போய் அடக்கம் பண்ணிடுவேன். அவனை அப்படியே என்ஜாயா விட்டுருவீங்க. இதே மாதிரி இதுக்கு ஒரு உதாரணமே நான் சொல்றேன் சார். இதுக்கு ஒரு உதாரணமே சொல்றேன் சார். இந்த ஊத்துக்குடி கொலை வழக்கு சார். சொல்ல முடியாது சார். இந்த ஒரு கேஸுக்கு நான் கேரண்டி சார். தூத்துக்குடி கொலை வழக்கு இருக்குல்ல சார். அவன் இன்னைக்கு பிரஸ் மீட்டவே மிரட்டிட்டு தான் சார் போனாங்க. தூத்துக்குடி கொலை வழக்கு குற்றவாளி இருக்கான்ல, இன்னைக்கு வரைக்கும் அவன் பிரஸ்ஸவே மிரட்டிட்டு தானே போனான். வீடியோ எடுத்தீங்கன்னா உனக்கு கொண்டுருவேன்னு சொல்லி. அப்ப அதெல்லாம் இல்ல சார். சார் அங்க நடந்து இங்க எல்லாமே குழந்தைங்க தானே சார். எல்லாமே குழந்தைங்க தானே சார். அதெல்லாம் பேசணும். நம்ம நிறைய பேச வேண்டியது சார். இந்த போலீஸை நான் நம்புறேன். இந்த சூலூர் போலீஸ் ஸ்டேஷன் நம்புறேன். இந்த எஸ்பியை நம்புறேன். இந்த டிஎஸ்பி நான் நம்புறேன். அதுக்குண்டான நான் சொல்றேன். புரிஞ்சுங்களா? அதுக்குண்டான நான் சொல்றேன் சார். எங்க சைடுல இருந்து அக்யூஸ்ட் ரிமைண்ட் பண்ணாம நாங்க பாப்பாவை வாங்க மாட்டோம் சார். சாதா காலையில 7 மணிக்கு நான் சொல்றேன். சொல்லுங்க சார். நீங்க அது இருந்தாலும் 10 மணிக்கு உங்க மேல ஒரு நம்பிக்கை இருக்குங்களா? நீங்க அதை வந்து நீங்க கன்ஃபார்ம் நம்பலாம். நான் 7 மணிக்கு அது என்ன எல்லா விவரத்தையும் நான் சொல்லிடுறேன். அதாவது எல்லா விவரத்தையும் நான் காலையில் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து 10-11 7 மணிக்குள்ள கைது செய்யப்படுவார்னு சொல்றீங்களா? ஆல்ரெடி அக்யூஸ் ஃபைன் பண்ணிட்டாங்க. ஆனா உங்க ஃபேஸ்ல ரிவீல் பண்ணுவீங்களா சார்? கைது பண்ணிட்டாங்க. ரிவீல் பண்ணுவீங்களா சார்? அது எப்படி நம்ம சொல்றது? போலீஸ் நடைமுறை அதுக்கு நான் உள்ள போக முடியாது. இல்ல சார். இல்ல அக்யூஸ்ட் ஃபைன் அது பண்ணிட்டாங்க. நான் சொல்றேன். நீங்க கூட்டிட்டு வந்து அட்வொகேட்னாலே அது முடியாதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். போலீஸோட நடைமுறை தலையிட முடியாது. போலீஸ் எப்படி பவர்ஸ் பண்ண முடியுமா? இவனுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கன்னு சொல்ல முடியும். அதுக்கு உண்டான இன்ஃபுளுன்ஸ் நான் பண்ணி வச்சிருக்கேன். அதுல என்ன மாற்றம் இல்லை. புரிஞ்சுங்களா? ஏன்னா அக்யூஸ்ட் ஃபைன் பண்ணி செக்யூர் பண்ணிருக்கீங்க. நாளைக்கு காலையில என்ன சார் நீங்க சொல்றீங்கன்னா ஆல்ரெடி அக்யூஸ்ட் சோ நாளைக்கு என்ன டீடைல்ஸ் சொன்னா அதான் சார் காலையில சொல்றதுக்கான அந்த டைம் நான் கொடுக்கல சார். வந்து எதையுமே நீங்க வந்து இது பண்ண வேண்டாம். நடந்து முடிந்த வேலைக்கு அடுத்தது நீங்க நாங்க வந்து இருங்க, நாங்க பொறுப்புங்க. அடுத்தது அவனை அக்யூஸ் என்ன பண்ணும்போது எனக்கும் பங்கு அதுக்கப்புறம் நீங்க வந்தீங்கன்னா அது முடிஞ்சு சார். ஒரே விஷயம் சார். அப்படிலாம் விட முடியாது சார். இவரு அக்யூஸ் அப்படிலாம் நீங்க போக முடியாது சார். இவருங்க விட்போட் போக முடியாது. புரிஞ்சுங்களா? ஏன்னா இது வந்து என்னோட தொகுதியில நான் வந்ததுக்கு அப்புறமா இது நடந்திருக்கு. என்னோட கவனம் முழுக்க இதுல இருக்கும். நீங்களே இது வந்து பாராட்டுற அளவுக்கு நான் பண்ணித்தரேன். புரிஞ்சுங்களா? நீங்க வந்து இது மாதிரி பண்ணிருக்கீங்க. இன்னொரு நடக்காத நீதிக்காக பண்ணி கொடுங்க. என்ன சொல்றேன்னு பேசுங்க. எல்லாத்தையும் நாளைக்கு காலையில 7 மணிக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கறத சார். இனிமேல் நீங்க தொகுதிக்கு என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறது சார். நான் இங்க பாருங்க, இது மாதிரி இன்னொரு சம்பவம் இங்க நடக்காத அளவுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் அவனுக்கு இருக்கு. நம்புங்க. மணி 12 7 மணி நேரம் தான் இருக்கு. சரிங்களா? 7 மணிக்கு என்னன்னு பார்த்து பொறுமை எல்லாமே சொல்றேங்கிறாங்க. 7 மணி நேரம் தான் பொறுக்க போறோம். வேற இதுல ஒண்ணுமே இல்ல. சரிங்களா? வரல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. வந்து நின்றுட்டாங்க. 7 மணிக்கு அபிஷியலா என்னென்ன பண்ண போறோம் A to Z ஸ்டேட்மெண்ட் சொல்றேன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம கேட்க வேண்டியதே இல்ல. 7 மணிக்கு நானும் இங்க இருப்பேன், இவரு இருப்பாரு. என்னன்னு அவங்க கிட்ட கிளியரா கேட்டுக்கலாம். அவ்வளவுதான். சரிங்களா? இழப்பு நம்ம செய்ய முடியாது. புரிஞ்சுங்களா? நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. நான் இழப்பு வந்து எங்களுக்கு சேர்ந்ததுதான். நீங்க போங்க. நடவடிக்கை வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. அது ஒண்ணும் மாட்டாங்க. இந்த இது இன்னொரு தடவை நடக்கவே கூடாது சார். கடைசி எங்க குழந்தையா இருக்கணும். கடைசி எங்க குழந்தையா இருக்கணும். என்னோட குழந்தை இருந்த மாதிரி மற்ற குழந்தைங்களுக்கு ஆகக்கூடாது. அது மாதிரி பனிஷ்மெண்ட். அதைத்தான் காலையில 7 மணிக்கு சொல்லுங்க சார். நாங்க வெயிட் பண்றோம் சார்.
நன்றி. நீங்க போய் வெளியில சொல்லுங்க.